ஃபைனல் நம்ம கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துருக்கு மக்களே. அதுவும் எப்படி நம்ம கேமுக்குள்ள கொண்டு வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். வாங்க விளங்க கிடைக்குதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏர்கிராஃப்டோட ஸ்பேஸ்ஷிப் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு கன்ஃபார்ம் வரப்போகுது மக்களே. பட் இன்னும் அப்டேட் வரல, அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஏர்ஷிப் வேணும்னா, ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு பாட்டுக்கு ஒருத்தர் லைக் போட்டு பாருங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் ஏர்ஷிப்பை வந்து இப்போ நம்ம போய் காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம கேமுக்குள்ள கொண்டு வருது எப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாட்டுக்கு ஒருத்தர் லைக் போட்டுறாதான் டக்குன்னு இது எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால பாட்டுக்கு யோசிக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் ஏர்ஷிப்குள்ள போய் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். அப்புறம் எப்படி நம்ம கேமுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்கோம், இல்லை ஆல்ரெடி விளையாண்டுருப்பீங்க. ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான். நீங்க எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் கீழே தயவு செஞ்சு நீங்க ஒரு ஃப்ரீ ஃபயர் உண்மையான ஒரு ரத்தத்தில் ஊர்ன ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாவ் வேற மாதிரி இருக்குல்ல இந்த ஏர்ஷிப்பை. இது எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் தரேன். அப்படியே இன்டர்நெட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கேம்ல ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும் மக்களே. ஸோ உங்க வீட்டுக்கு முன்னாடியே நிற்கும். அழகா நீங்க இது மேலே ஏறி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் ஏர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அடுத்த அப்டேட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பயங்கரமான ஒரு அப்டேட் தான். ஸோ வாங்க அந்த அப்டேட் கூட போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ப்ரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேம்ல ஏரோப்ளைன் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஏரோப்ளைன் கூட இருக்கு. ஸோ பட் நம்மளுக்கு இன்னும் ஜெட் வரல. பட் நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது ஒரு சீக்ரெட் சீட் கோட் சொல்றேன், அது போட்டீங்கன்னா ஜெட் வரும். பட் நம்மளால அது ஓட்ட முடியாது. பட் இந்த டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஓட்டுற மாதிரியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் வரப்போகுது சீட் கோட் போட்டு. ஸோ இதுதான் மக்களே. பட் இது மாதிரியே வராது, இந்த மாதிரி வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ 100% வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஜெட்டுக்கு ஏர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜெட்டும் நம்ம கேம்ல வந்துடும். ஸோ இது 100% வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடனே நம்ம கேமில் வந்து ஜெட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்று மேலே ஒரு பில்டிங் மேலே போயிட்டு ஸோ நல்ல நடு வானத்தில் போயிட்டு ஜெட்டு 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 அப்படின்னு கத்துங்க. ஒன்றுமே இல்லை, இதான் இப்படி தான். ஸோ ஜெட்டு 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 101 வாட்டி போடுங்க. இங்கே பாருங்க எப்படி போடுறோன்னு பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க, போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ போட்டுக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது, போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரான் ஆன் டிஓஎன் டான் அப்படின்ட்டு அந்த சீட் கோடை போட்டு வானத்தில் போய் பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டாக பிறக்கும். பட் இப்போதைக்கு நம்மளால இந்த ஜெட்டு ஓட்ட முடியாது, பார்க்க தான் முடியும். பட் இப்போ அடுத்த ஃபியூச்சர் அப்டேட்டில் நம்மளுக்கு வந்து ஓட்டுற மாதிரி ஜெட்டே வரப்போகுது மக்களே நம்ம கேமுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இந்த அப்டேட்டில் வரலாம், மேபி அடுத்த அப்டேட்டில் வர அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் ஏர்ஷிப் பார்த்தோம், அடுத்து ஜெட்டு பார்த்தோம், எல்லாமே வானத்தில் இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கோம், போர் அடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து இந்த அப்டேட் நிறைய பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சூப்பரான நிறைய அப்டேட்ஸில் நான் இதுக்கு மேலே தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி போயிடாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க அந்த அப்டேட்லாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே என்னது கரெக்டாக கண்டுபிடிங்க. மண்டே என்னது வர மண்டே உங்களுக்கு லீவு, ஸ்கூல் லீவு, எல்லாத்துக்குமே லீவு. அது என்னது என்ன டே? ஸோ ரிப்பப்ளிக் டே. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பப்ளிக் டேக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நான் சொல்கிற சீட் கோட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் வந்துடும். ஸோ BIN1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்தியன் ஃப்ளாகை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்கும், அதை அப்படியே கேம்குள்ள லோட் பண்ணிடுங்க. அடுத்தது நான் வாட்ஸ்அப் சேனலில் ஒரு லிங்க் தருவேன். ஸோ ஹவுஸ் டெக்ஸ்சர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த BA1 சீட் கோட் போட்டு அந்த இந்தியன் ஃப்ளாகை லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க. ஸோ சர்ப்ரைஸ் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம போய் காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் போய் பாருங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம வீடு பெயிண்ட் அடிக்காத வீடு இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் போய் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நம்ம ஜீப் எடுத்து நம்ம கிளம்பியாச்சு சார் புருன்னு. இப்போ நம்ம வீடை போய் பார்த்தா வந்து மாத்திரம் அங்கே பாருங்க ஜெய் ஹிந்த். இங்கே பாரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் தான் மக்கள். நம்ம வீடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாகாக நிறைஞ்சிருக்கு. செம்மையாக இருக்குல்ல? இந்த மாதிரி நீங்கள் இந்தியன் ஃப்ளாகாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட உங்கள் மூஞ்சா இருந்தால் கூட சரி, அந்த மூஞ்சை கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து டெக்ஸ்சராக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஒன்றுமே தேவையில்ல. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் டெக்ஸ்சர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பண்ணிட்டு அப்புறம் BIN1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ போட்டாலும் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து லோட் ஆயிரும். ஸோ இது வந்து செம்மையான ஒரு இது மக்களே. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஹவுஸ் அப்டேட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஒரு லிங்க் தரேன். ஸோ என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளையிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டி வந்துடும். ஸோ இந்த சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வீடு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்க மாதிரி இருக்கும் மக்களே.
சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட் நான் அந்த ஹோம் டூர் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருப்பேன் நேரம். ஸோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இல்லை லிங்க் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிட்டி வந்துடும். இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போகிற ரூட்டுக்கு போனீங்கன்னா ஃப்ராங்க்லினோட ஃப்ளையிங் ஹவுஸ்க்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஹவுஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இத்தனை சுற்றுதே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இப்போ நம்ம ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி தான் போடும். ஏன்னா நம்ம வீடே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு போனால் நம்ம இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏறி போகணும். இது ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஏறி போகிறதுக்கே நல்லா அட்வென்ச்சராக இருக்கும், போர் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம கேமில் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போரே அடிக்காது வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஹவுஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. பட் அதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்குது. ஸோ இது என்ன இடம் ப்ரோ, மிதங்கிட்டு இருக்கு, ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கு, என்ன ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு பார்க் ஏரியா மாதிரி. ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினீங்கன்னா ஃப்ராங்க்லினோட வீடு வந்துடும். ஸோ அது நம்ம இன்னும் இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இன்னும் 2 சுற்றினா நம்ம மேலே போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க்கு மாதிரி மக்களே, வானத்தில் ஒரு குட்டி பார்க்கு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம வாங்க இன்னும் 2 சுற்றினா மேலே இருக்கிற ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹவுஸ், ஃப்ராங்க்லினோட ஸ்கை ஹவுஸ். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். போயிட்டா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் எப்படி ப்ரோ கேமுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நான் வாட்ஸ்அப் சேனலில் ஃப்ளையிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி லிங்க் தரேன். அதை இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கேம் ஒரு வாட்டி ரீலோட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேம் மாறிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ ஏறு போடு ஏறியாச்சு. கமான் வண்டி ஏறிச்சுடா. அப்பா எப்படியோ தக்கட்டப்பா வண்டி ஏறிடுச்சு மக்களே. ஆஹா, இங்கே பாருங்க ஒரு வானத்தில் இவ்வளோ பெரிய வீடா. ஆஹா, ரைட்ரா, அம்பானி வீடு கூட குட்டியாக தான் இருக்கும். நம்ம வீடு எவ்வளோ தூரம் மற்ற மாதிரி ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ரைட்ரா. இங்கே பாருங்க வீட்டுக்குள்ளே ஏதோ பண்ணி வச்சுக்கிறானுங்க. மெத்த மாடி கூட இருக்குது. மெத்த மாடி போக முடியாதா? சரி, ஓகே, வெளியே போய் பார்க்கலாம். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு இருக்குது. ஸோ நல்லா இருக்குல்ல, இது ஒரு குட்டி ஸ்கை ஹவுஸ், நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் போய் நம்ம இது கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கோம், லிங்க்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் இருக்க ஒரு 3 சீக்ரெட்டான ஒரு அப்டேட்ஸு அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இது இருக்குது மக்களே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எர்த்குவைக் வந்த மோடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவைக் வந்து பில்டிங்கில் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ பார்க்கக்குள்ள. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவைக் விட்டா அடுத்தது என்னது, சுனாமி. ஸோ சுனாமி மோடு நம்ம கேமில் இருக்குது. ஸோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில், லாவா மோடு. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இதோட பிக்சரும் இதோட சீட் கோட் நான் உங்களுக்கு சேர்த்து வாட்ஸ்அப் குரூப்பில் இது பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. பாய்.